T20 உலகக்கோப்பை தொடரில் மிகப்பெரிய திருப்பமாக பலம் வாய்ந்த ஆஸ்திரேலிய அணியை 23 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஜிம்பாப்வே அணி வரலாற்று வெற்றியை பதிவு செய்துள்ளது. கடந்த 2007ஆம் ஆண்டு T20 உலகக்கோப்பையில் ஆஸ்திரேலியாவுக்கு அதிர்ச்சியளித்த ஜிம்பாப்வே மீண்டும் ஒருமுறை அதே சாதனையை நிகழ்த்தி காட்டியுள்ளது. இந்தியாவில் மிகவும் பிரபலமானதாகவும் ரசிகர்கள் பட்டாளம் அதிகம் கொண்ட விளையாட்டாகவும் கிரிக்கெட் திகழ்கிறது. இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெற்று வரும் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா, இங்கிலாந்து போன்ற பெரிய அணிகளுக்கு ஸ்காட்லாந்து, ஜிம்பாப்வே, அமெரிக்கா போன்ற சிறிய அணிகள் தோல்வி பயத்தை காட்டி சிறப்பாக விளையாடி வருகிறது. அந்த வகையில் இன்று கொழும்புவில் நடைபெற்ற 19வது போட்டியில் ஆஸ்திரேலியா, ஜிம்பாப்வே அணிகள் மோதின. அதில் முதலில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து ஜிம்பாப்வே அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்கிய பிரையன் பெனட் நிதானமாக ஆட்டத்தை வெளிப்படுத்தி 56 பந்துகளில் 68 ரன்கள் எடுத்தார். மறுமுனையில் அதிரடியாக ஆடிய மருமானி 20 பந்துகளில் 35 ரன்கள் குவித்தார். பரல் தனது பங்கிற்கு 30 பந்துகளில் 35 ரன்கள் எடுத்தார். இதையடுத்து ஜிம்பாப்வே அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்பிற்கு 169 ரன்கள் என்ற ஸ்கோரை எட்டியது. 170 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணிக்கு ஆரம்பமே அதிர்ச்சியை காத்திருந்தது. தொடக்க வீரர் ஜோஷ் இங்கிலீஷ் 8 ரன்களில் ஆட்டமிழந்தார். அவரை தொடர்ந்து கேமரூன் கிரீன் மற்றும் டேவிட் ஆகியோர் ரன் ஏதும் எடுக்காமல் டக் அவுட் ஆகி வெளியேறினர். கேப்டன் டிராவிஸ் ஹெட்டும் 17 ரன்களில் ஆட்டமிழக்க ஆஸ்திரேலியா 29 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. சரிவில் இருந்து அணியை மீட்க மேட் ரென்ஷா மற்றும் மேக்ஸ்வெல் ஜோடி போராடியது. இந்த ஜோடி 5வது விக்கெட்டிற்கு 77 ரன்கள் சேர்த்தது. மேக்ஸ்வெல் 31 ரன்களில் ஆட்டமிழக்க தனியாளாக போராடிய மேட் ரென்ஷா 44 பந்துகளில் 65 ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தார். ஜிம்பாப்வே தரப்பில் வேகப்பந்து வீச்சாளர் முசரபானி அபாரமாக பந்து வீசி 4 ஓவருக்கு 17 ரன்கள் மட்டுமே கொடுத்து 4 முக்கிய விக்கெட்டுகளை வீழ்த்தினார். அவருக்கு துணையாக பிராட் எவன்ஸ் 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். இறுதியில் ஆஸ்திரேலிய அணி 19.3 ஓவர்களில் 146 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. ஜிம்பாப்வே அணி 23 ரன்கள் வித்தியாசத்தில் வரலாற்று வெற்றி பதிவை செய்தது. ஜிம்பாப்வே அணி இந்த வரலாற்று வெற்றி தொடரை மேலும் சுவாரஸ்யமாக்கியுள்ளது. ஆஸ்திரேலிய அணி சூப்பர் 8 சுற்றுக்கு செல்ல முடியுமா என்ற கேள்வி தற்போது இணையதளத்தில் எழுந்துள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பிரியோ நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.